ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம் சீதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்சம் நாளாக வீடியோ போடலை, சாரி. கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், அதனால் வீடியோ போடல. வாங்க இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ருட்டீன் எப்படின்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஈவினிங் சமையல் பண்ண போகிறேன், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரல் தொக்கு பண்ண போகிறேன். நைட்டு சாப்பாடுக்கு சூடாக சாப்பாடும் ஈரல் தொக்கு பண்ண போகிறேன். அது கூடவே வாழைப்பூ பொரியல் பண்ண போகிறேன். இது ரெண்டு தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் ஒர்க்கிங் மாம்க்கு இதுதான் டாஸ்க்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அடுப்பில் வைக்க போகிறேன். அதாவது லைட்டாக ஒரு லேசாக வெந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இதை பொடி பண்ணிக்கலாம். அது வாழைப்பூக்கு, அதான் வாழைப்பூ பொரியலுக்கு போடுறதுக்காக இது ஊற வச்சுருக்கேன். சரியா, வந்தவுடனே ஊற வச்சேன். இப்போ ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு, இது எதுக்குன்னா ஈரல் தொக்குக்கு. ஈரல் சில்லுன்னு இருந்தது ஃப்ரிட்ஜில். அது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் சில் போகிறதுக்குள்ளே இதெல்லாம் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போது வெங்காயம் கட் பண்ண போகிறேன். நான் கத்தி வச்சு கட் பண்ண போகிறதில்ல, என்னோட இந்த காய்கறி வெட்டுற ஜாரில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இது போட்டுடலாம். பிளேடுக்கு ஸ்டாண்டு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது என்னோடய காய்கறி வெட்டுற பிளேடு அது போட்டாச்சு. இது போட்ட உடனே வெங்காயத்தை நம்ம இது உள்ளே போட்டால் 2 minutesல வெங்காயம் கட் பண்ணிவிடும். கொஞ்சம் குயிக்காக வேலை முடியும் அப்படின்றதுக்காக. சரி, நான் இப்போ வெங்காயம் கட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். வெங்காயத்தெல்லாம் இதுக்குள்ளே போட்டாச்சு. இது தொக்குக்கு கொஞ்சம் இதிலிருந்தே நான் வாழைப்பூ பொரியலுக்கும் எடுத்துக்க போகிறேன். ஈரல் சண்டே என்னால் செய்ய முடியல, அதனால தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ ஓகே, இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஆனியன் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக சின்ன சின்னதாக சூப்பராக ஒரே நிமிஷத்தில் கட் பண்ணிடுச்சு. இதே ஜாரில் நான் வெங்காயத்தை எடுத்துகிட்டு தக்காளி எல்லாம் போட்டு இதையும் சாப் பண்ணிவிடுவேன். ஏன்னா தொக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நைஸாக கட் பண்ணிக்கிட்டால். இந்த மாதிரி பொரியல் கொஞ்சம் எதனா 2-3 வேலை இருக்கும்போது நான் இந்த ஜார் யூஸ் பண்ணிப்பேன். என்னோடது பிரீத்தி ஜோடியாக். ஓகேவா, இப்போ கடலைப்பருப்பு வச்சுட்டேன். அது போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். கடலைப்பருப்பு வச்சாச்சு, வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் ஈரல் செய்ய போகிறேன். இப்போ வெங்காயத்தெல்லாம் எடுத்துட்டேன். பிளேடை எடுத்துட்டு அப்புறமா வெங்காயத்தை எடுக்கணும், இல்லைன்னா கையை சீவிடும். இன்றைக்கி இந்த வீடியோ ஈவினிங் ஒர்க்கிங் மாமுக்கு என்ன வேலை அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா, இப்போ பிளேடு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தக்காளி போடலாம். முழுசாகவும் போடலாம், வெட்டியும் போடலாம். நான் 2ஆக வெட்டி போட போகிறேன். கத்தி கீழே இருக்குது. ஏன் இந்த வீடியோ இப்படி வந்திருக்கு, ஏன் இப்போ தக்காளி வெட்டுறதை காட்டலைன்னா, என்னோடய ட்ரைபாடு, என்னோடய ஸ்டாண்ட் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டாண்ட் 2வது தடவையாக உடஞ்சி போயிடுச்சு. அதனால் ஒரு இது மேலே வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம். கடலைப்பருப்பு அதுக்குள்ளே பொங்க ஆரம்பிச்சிடுச்சு, அதை கம்மி பண்ணிட்டேன். இப்போது தக்காளி உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் 2ஆக வெட்டி இதில் போட்டுட்டேன். இப்போது தக்காளியை சாப் பண்ணிக்கலாம். அடுப்பில் குக்கர் ஹீட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன், இன்னும் வெங்காயம் போடலை. இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அது இருக்குது. இப்போது நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நான் இப்போது, அது பேர் என்னது, ஈரல் கிரேவி பண்ண போகிறேன். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். கிராம்பு பட்டை அது மட்டும் போட்டிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் வெங்காயம் போடுறேன்.
இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதையும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். தக்காளி வந்து அரைக்க போகிறேன். வெங்காயம் நிறைய தான் இருக்குது, சின்ன சின்னதாக கட் பண்ணனால நமக்கு அப்படி தெரியுது. இப்போ நான் வந்து தக்காளி அரைக்க போகிறேன். தக்காளி சாப் பண்ணியாச்சு, ரொம்ப சின்ன சின்னது சாப் பண்ணியிருக்கு. அதாவது கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் தெரியும் பார்க்க. இப்போ பார்த்திங்கன்னா கை பார்த்து வைக்கணும். ஜாரில் தக்காளி சின்ன சின்னதாக வெட்டியிருக்கா தெரியுதா? இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், வேறு எதுவும் பண்ண முடியாது. நம்ம குக்கரில் போட்டு ஈரலை போட்டு நல்லா விசில் விட போகிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஈரல் வச்சிட்டனால நமக்கு கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அதனால் குக்கரில் போட்டு தான் விசில் விட போகிறேன். இப்போ தக்காளியே போட்டுடலாமா? இது எல்லாமே வந்து ஈரலுக்கு மட்டும்தான், நிறைய கிரேவி இருக்கணும்ல. இப்போ பார்த்திங்கன்னா வெளியே ஒரு வண்டி சத்தம், சாரி. கடலைப்பருப்பு கண்ணாடி மாதிரி வெந்துருச்சு. இது தாளிக்கிறதுக்குள்ளேயே அது வெந்துருச்சு. நான் அதை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஏன்னா அதை தண்ணி வடிச்சிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ அந்த வேலை இருக்குது. நான் தக்காளி போட்டுட்டு வரேன். இப்போது தக்காளி போட்டாச்சு. பட்டை கிராம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்மெல் வந்துடுற மாதிரி இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போது நல்லா தொக்கு மாதிரி இப்போயே இருக்குது. இது நல்லா வதங்கட்டும். இதில் சால்ட் சேர்த்துடலாம். இப்போது சால்ட் போட்டுட்டேன். இது நல்லா சுருண்டு வேகிறதுக்குள்ளே இப்போ நான் வந்து இந்த கடலைப்பருப்பு ஆஃப் பண்ண போகிறேன். இதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி வடிச்சிடலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பு நல்லா கண்ணாடி மாதிரி இல்லை, லைட்டாக வெந்துருச்சு. இது தொட்டால் உடையிற மாதிரி வெந்திருக்கு. இது வந்து வாழைப்பூ பொரியலுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கடலைப்பருப்பை வந்து சின்ன ஜாரில் வந்து டிஷ்வாஷரில் இருக்குது. அதனால் இந்த காய்கறி சாப் பண்ணுறதுலேயே போட்டுட்டேன். ஒன்றும் பாதியமாக கொரகொரன்னு அரைச்சிடுச்சு. ஏன்னா இது வெந்து சாஃப்டாக இருக்கிறனால இது பார்த்திங்கன்னா தெரியும், அப்படி சாஃப்டாக இப்படி ஆகிடுச்சு. யோசித்தேன், சரி இதிலே போட்டு பார்க்கலாம் ஒரு தடவை அப்படி சொல்லி. ரொம்ப ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி நான் போடுறேன். பருப்பு இதோ உங்களுக்கு தெரியுதா, கீழே விழுந்துச்சு. இந்த மாதிரி இருக்குது, ஓகேவாக இருக்குது எனக்கு. இது வந்து நம்ம வாழைப்பூ பொரியலில் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து வாழைப்பூ போட்டோன்னா கொஞ்சமாக ஆகிடும்ல, அப்போ இது கூட சேர்த்து போடும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இன்னும் நான் வாழைப்பூலாம் கட் பண்ணிட்டேன், அதை வந்து காட்ட போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப சாரி, வெளியே ஏதோ வண்டி போது போல், பெரிய லாரி மாதிரி வண்டி சத்தம். வாழைப்பூ வந்து நேற்றே கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இது வந்து சின்ன சின்னதாக இப்போ கட் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் எடுத்தேன் வெளியே எடுத்த உடனே இதை செஞ்சிடணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகலை, மஞ்சள் கலரில் அப்படியே இருக்குது. சூப்பராக ஃப்ரெஷ்ஷானது, ரொம்ப பெரிய சைஸில் இருந்துச்சு. இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுன்னா இப்படியே செஞ்சிடணும். நேற்றே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் ஏன்னா ஒரே நாளில் க்ளீன் பண்ணி செய்ய முடியாது. ஓகேவா? இப்போ நான் வாழைப்பூ அடுத்தது பண்ண போகிறேன். நான் வந்து இந்த வீடியோ எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒர்க்கிங் மாம் வீடியோவே வரலை, என்ன செய்கிறாங்கன்னே தெரியல நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. எனக்கும் வேலைக்கு போகிற நாள் நிறைய ஒர்க் இருக்குது. ஒரு நாள் ஒரு வேலை, ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த மாதிரியெல்லாம் போகிற வேலைலாம் இருக்கனால கொஞ்சம் வீடியோ போட முடியல. கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்சப்பெல்லாம் வீடியோ போடுவேன். இப்போ வந்து ஈரல் வந்து போட போகிறேன், பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுறேன், அதுக்கப்புறம் கட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி எல்லாருக்கும் டைம் இருக்குமா இருக்காதோ அதை பற்றி நான் யோசிச்சிடுறேன் அப்பப்போ. சரி, இப்போ ஈரலை போட்டுடலாம். இப்போ வந்து ஈரல் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆட்டு ஈரல் இது நல்லது உடம்புக்கு, இது தான் சாப்பிட சொல்கிறாங்க. சரி, இது வந்து நான் சண்டே நிறைய வேலை இருந்தனால இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ஆட்டு ஈரல் அந்த குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம வந்து குக்கர் விசில் விட்டுற வேண்டியது தான். வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம்.
இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டாச்சு. இது கொஞ்சம் மட்டன் மசாலா இதுவும் போட்டுடலாம். போட்டு கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விசில் விட போகிறேன். குக்கர் மூடியாச்சு. குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி அடித்து ஈரல் தொக்கு நல்லா கிரேவியாக ரெடி ஆக போகுது. ஈரல் எப்படி இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். கேமரா ஸ்டாண்ட் இல்லாதனால ரொம்ப கிளியராக என்னால் எடுக்க முடியல. கொஞ்சம் இந்த தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேமரா ஸ்டாண்ட் இருக்குது, உடஞ்சிருச்சு. அது அந்த நம்ம ஃபோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற இடம் வந்து உடஞ்சி போயிடுச்சு 2வது வாட்டியாக. சரிங்களா, அதனாலேயே நான் வீடியோ போடுறது அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் போல இருக்குது. இப்போ வந்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி ஈரல் எப்படி இருக்குது பார்த்துடலாம். குக்கர் ஆறிடுச்சு. ஒரு கையில் திறக்க வேற முடியல. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வாவ் சூப்பராக வந்து கிரேவி மாதிரி சூப்பராக இந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்துட்டுருக்கு. அப்போது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈரல் வந்து நம்ம செய்யலாம். அப்படியே சாப்பாட்டுக்கு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி அப்படியே அடுப்புலையே வச்சோன்னா இன்னும் நல்லா கிரேவியாக ஆகிடும். ஓகே, ஈரல் ரெடி. வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? ஈரல் தொக்கு பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்புலேயே அதை வச்சுருந்தா இன்னும் நல்லா சுண்டிடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ வந்து நான் இன்னும் பண்ணலை. வாழைப்பூ வீடியோவும் இதோட கண்டினியூ பண்ணால் ரொம்ப பெருசாகிடும். இது வந்து நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்காக சரி நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் போட்டிருக்கேன் வீடியோ. அப்புறம் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சீதா. பாய்.